இன்கிரெடிபிள் இந்தியா பிராண்டின் கீழ் இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக விளம்பரப்படுத்துவதற்காக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் மத்திய சுற்றுலா அமைச்சகமும் ஏர் இந்தியா நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. தில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏர் இந்தியாவில் உள்ள சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து வலையமைப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையிலான கூட்டு சுற்றுலா பிரச்சாரங்கள், இடைநிறுத்த சுற்றுலா மற்றும் சிறப்பு சுற்றுலா சலுகைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். துபாயிலிருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் சரக்கு பகுதியில் எதிர்பாராத விதமாக புகை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விமானி உடனடியாக ராஜ்கோட் விமான நிலைய கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு அவசர தரையிறக்க அனுமதி கோரினார். ராஜ்கோட் விமான நிலைய இயக்குநர் திகந்தா போரா தெரிவித்த தகவலின்படி அவசரகால மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு படையினர் உடனடியாக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு விமானம் மிக பாதுகாப்பாக ராஜ்கோட்டில் தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் புகை உருவானதற்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலம் பூரியில் கனமழை பெய்து வரும் நிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ ஜெகநாத் கோயிலில் உற்சாகத்துடன் திரண்டுள்ளனர். நீலாத்ரி விஜய் வைபவத்திற்கு முன்னதாக கோயிலின் வெளியே நிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீ ஜெகநாதரின் நந்தி கோஷம், பாலபத்ரரின் தாளத்வஜம் மற்றும் தேவி சுபத்ராவின் தர்ப்ப தலனம் ஆகிய 3 புனித தேர்களையும் மக்கள் ஆர்வமுடன் தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மேல்நிலை சுத்திகரிப்பு ஆலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் ஆலை இயக்கம் மற்றும் நீர் மறுசுழற்சி முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். ஆய்வை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது அங்கு திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்களையும் தொண்டர்களையும் பார்த்து அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பீகாரின் பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் பீகார் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் இணைந்து தலைநகர் பட்னாவில் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்றனர். இந்த பேரணியின் போது வீதியின் இருபுறமும் திரண்டிருந்த திரளான கட்சியினரும் பொதுமக்களும் மலர் தூவி தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுதில்லியில் பெய்த கனமழையால் தில்லியின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை சுற்றியுள்ள சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த தொடர் மழையினால் தில்லி மீரட் விரைவு சாலை, ITO மற்றும் NH9 உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் கீழ்ப்பாலங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருகியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் கூடுதல் பணியாளர்களை நியமித்தும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வடிகால் பம்புகளை இயக்கியும் வெள்ள நீர் சூழ்ந்த பாதைகளில் போக்குவரத்தை திருப்பியும் சரிந்த மரங்களை அகற்றியும் நிலைமையை சீரமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாந்த் சரோவர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் 10 மதகுகள் தலா 2 அடிகள் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் இருந்து பெருமளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 22 கிராமங்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்து வரும் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தவும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் இயக்க கூட்டமைப்பினர் மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளனர். பருவமழை காலத்தில் டெங்கு பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் உள்ளாட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கழிவுநீர் தேங்குவதை தடுக்கவும் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்கவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு அக்கட்சியினரால் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனர் ஒன்று திடீரென காற்று வீசியதால் அவ்வழியாக 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்த அரசு பேருந்தின் மீது சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பெயர் பலகை பலத்த சேதமடைந்த போதிலும் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பயணிகள் அனைவரும் எவ்வித காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அனுமதி பெறாமல் வீதிகளில் வைக்கப்படும் இதுபோன்ற பேனர்கள் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.